உண்மையான கிறிஸ்தவம், போலி கிறிஸ்தவம். போலி கிறிஸ்தவம் அப்படிங்கிறத நீங்கள் எளிதாக கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் கிறிஸ்தவம் என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குற அந்த ஏரியாவில் இருக்கிற நிறைய விஷயங்கள் இந்த போலி கிறிஸ்தவத்தில் இருக்கும். ஜபங்கள், போதனைகள், ஆராதனைகள், நம்பிக்கைகள், இன்னும் பல்வேறு விதமான ஊழியங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே அதில் இருக்கும். வேதாகமத்தில் கிறிஸ்தவம் என்றால் என்னவென்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அது போன்ற ஏராளமான காரியங்கள் இந்த போலி கிறிஸ்தவத்தில் இருக்கும். ஆனால் அந்த போலி கிறிஸ்தவத்துக்கு பின்னால் இருக்கிறது கிறிஸ்து அல்ல. கிறிஸ்துவனுடைய ஆவியினால் போலி கிறிஸ்தவம் இயக்கப்படுவதில்லை. அதுபோல் இந்த போலி கிறிஸ்தவத்தை பரப்புகிற வளர்க்கின்ற போதகரிடத்தில் கிறிஸ்துவின் ஆவி இருக்காது. அவர்களிடத்தில் போலி கிறிஸ்தவ ஆவி இருக்கும். 1 யோவான் 2ஆம் அத்தியாயத்தினுடைய 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது யோவான் அந்தி கிறிஸ்துவை பற்றி சொல்கிறத பார்க்குறோம். அதே அத்தியாயத்தினுடைய 22ஆம் வசனத்தில் அந்த செய்தியை பார்க்குறோம். இன்னும் 4ஆம் அத்தியாயத்தினுடைய 3ஆம் வசனத்திலும் அந்தி கிறிஸ்துவை பற்றி பார்க்குறோம். அந்தி கிறிஸ்து என்றால் கிறிஸ்துவை போல வேடமிட்டு செயல்படுகிறவன். அதனால் யாரும் எளிதாக கண்டுபிடிக்க முடியாது. இப்போ அந்தி கிறிஸ்துவினால் இயக்கப்பட்டு ஒரு போதகர் ஒரு ஊழியம் செய்கிறவல்ல, அந்த ஊழியத்தில் நிறைய விஷயங்கள் கிறிஸ்தவம் போல தான் இருக்கும். ஆனால் அந்த செயல்பாட்டுக்கு பின்னால், அந்த ஊழியருக்கு பின்னால் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அந்தி கிறிஸ்து. கிறிஸ்துவை போன்ற ஒரு தோற்றத்தை கொடுத்து வேடத்தை அணிந்து கொண்டு செயல்படுகிறது. இதைத்தான் 2 கொரிந்தியர் 11ஆம் அத்தியாயத்தினுடைய 13, 14, 15 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே ஒளியின் தூதனுடைய வேஷத்தை அணிந்து கொள்கிற சம்பந்தமான செய்தி வரும். பிசாசானன் ஒளியின் தூதனை போல அவன் வேஷமிடுகிறதுனால அவனால் அனுப்பப்படுகிற போதகர்களும் நீதியின் ஊழியக்காரரை போல வேஷம் அணிவாங்க. இப்போ இங்கே சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், இப்போ நிறைய போதகர்கள் நிறைய விதமான ஆவிக்குரிய இல்லைன்றால் ஊழிய செயல்பாடுகளே இருப்பாங்க. இதையெல்லாம் மக்கள் பார்க்கும் பொழுது எவ்வளோ வல்லமையாக ஊழியம் நடைபெறுகிறது, எவ்வளோ வேகமாக சபை வளர்கிறது, இந்த ஊழியக்காரர் எவ்வளவு வேகம் விறுவிறுப்பாக ஊழியம் பண்ணி அநேகரை கிறிஸ்துவ கொண்டு வருகிறார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு ஊழியத்தில் எத்தனை தான் ஆன்மீகமாக தோன்றுகிற நடவடிக்கைகள் இருந்தாலும் செயல்பாடுகள் இருந்தாலும் அடிப்படை உபதேசம், வேதம் கூறுகிற அடிப்படை போதனை அந்த போதகரிடத்தில் இல்லைன்னு சொன்னால் அவரால் கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தப்படுவதாக எண்ணப்படுகிற விசுவாசிகள் எல்லாம் ஒரு போலி கிறிஸ்தவ ஐக்கியத்தில் தான் வருவாங்க. அவருடைய ஊழிய செயல்பாடுகளுடைய விளைவுகள் ஒரு போலி கிறிஸ்தவத்தை தான் வளர்க்கும். அவர் நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்லலாம், நிறைய பேருக்கு போதனை பண்ணலாம், நிறைய கூட்டங்கள் நடத்தலாம், நிறைய விதமான ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸில், மினிஸ்ட்ரி ஆக்டிவிட்டீஸில் இருக்கலாம். இவைகளுடைய விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுக்குள் அந்த மக்கள் வரமாட்டாங்க, கிறிஸ்துவுக்குள் அந்த மந்தை வரமாட்டாங்க. இதில் ஒரு சிலர் எக்ஸப்ஷனல் கேஸாக இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஊழியங்கள் வழியாக சந்திக்கப்பட்டாலும் வேதத்தை வாசித்து அறிந்து சரியான சத்தியத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் உண்மையாக கிறிஸ்துவுக்குள் வரலாம். ஆனால் பெரும்பாலும் இவ்விதமான ஊழியங்கள் மூலமாக சந்திக்கப்படுகிறவர்கள் ஒரு போலி கிறிஸ்தவ ஒரு அமைப்புக்குள் தான் வருவாங்க. இவர்கள் சபையை உருவாக்கினா அந்த சபை 1000மோ 2000மோ 5000மோ 10,000மோ 20,000மோ என் லட்சமே ஆகட்டும், அந்த அளவு பெருகினாலும் அதனால் கிறிஸ்துவின் மந்தை பெருகாது. உண்மையான கிறிஸ்தவ மக்களுடைய பெருக்கமாக அது இராது. அது ஒரு போலி கிறிஸ்தவ மார்க்கமாக இருக்கும், போலி கிறிஸ்தவ சபையாக இருக்கும். அப்போ போலி கிறிஸ்தவத்தினுடைய எல்லைகள் தான் விரிவடையும். எப்படி? அடிப்படை உபதேசம், முதலாவது சுவிசேஷம், ரட்சிப்பின் சுவிசேஷம். இயேசு கிறிஸ்துவை மனிதர்களுக்கு நாம் அறிவிக்கும் பொழுது மிக முக்கியமாக பாவத்திலிருந்து விடுவிக்க வந்தவராகத்தான் அவரை அறிவித்து அவர்கள் அதனுடைய அடிப்படையில் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் பாவ விடுதலை நடைபெறும், ரட்சிப்பு நடைபெறும், மறுபிறப்பு நடைபெறும், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவார்கள். இரண்டாவது, அவ்விதமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை பரிசுத்தவான்களாக்கும்படியான ஒரு தரிசனத்தோடு ஆவிக்கேற்ற சத்தியங்களை போதித்து அவர்களை வளர்க்கணும். அவர்களுடைய வாழ்க்கை மாறணும், சுபாவங்கள் மாறணும், குணாதிசயங்கள் மாறணும், அவருடைய லைஃப் ஸ்டைல் மாறணும், செயல்பாடுகள் மாறணும், சிந்தை மாறணும், அவர்கள் தேவனுக்கு சாட்சியாக நிற்கணும், அவர்களுடைய வாழ்க்கை முறை கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும். இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஃபோக்கஸோடு, இந்த மாதிரிப்பட்ட ஒரு விஷனோட ஒரு போதகர் செயல்பட்டாதான் உண்மையான கிறிஸ்தவர் உருவாக முடியும். ஆனால் இந்த அடிப்படை சுவிசேஷமோ இந்த அடிப்படை போதனைகள் இல்லைன்னு சொன்னால் அதனால் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த இதில் சேர்ந்தாலும் கூட அதனால் வளருவதும் பெருகுவதும் உண்மை கிறிஸ்தவம் கிடையாது, போலி கிறிஸ்தவம் தான் வளரும். ஏனென்றால் ஒரு போதகருடைய போதனையின் தரம்தான் அவர் ஒரு போலி கிறிஸ்தவ ஊழியத்தை செய்கிறாரா
இல்லையென்றால் உண்மையான கிறிஸ்து ஊழியம் செய்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஒரு போதகர் எப்பொழுதுமே அற்புதம், அதிசயம், ஆசீர்வாதம், வாக்குத்தத்தம் இந்த மாதிரி சப்ஜெக்டுகளை டீல் பண்ணிட்டு எப்பொழுதுமே உடல் சார்ந்த தேவைகளை சந்திக்கிற ஒருவராக இயேசுவை காண்பித்து கொண்டிருப்பார் என்றால் அந்த உபதேசத்தை அநேகர் விரும்புவாங்க. ஏன்னா உலகத்தில் வாழுகிற மனுஷன் மாம்ச சம்பந்தப்பட்ட தேவைகளுடைய அந்த அவசரத்தை தான் அதிகமான ஒரு நெருக்கடியாக உணர்வான். அதனால் அந்த மனிதன் இந்த சுவிசேஷத்தாலும் இந்த உபதேசத்தாலும் அதிகமாக கவரப்படுவான். ஆனால் இந்த விதமான உடல் சார்ந்த தேவைகளுக்காக இயேசு கிறிஸ்து அதிகமாக காண்பித்து அதனுடைய விளைவாக ஒரு கூட்டம் மக்கள் இயேசுவை நம்பினாலும், ஜெபித்தாலும், ஆராதித்தாலும், காணிக்கை கொடுத்தாலும், ஊழியம் செய்தாலும் இதனுடைய விளைவு என்னவென்றால் ஒரு போலி கிறிஸ்தவ வளரும், போலி கிறிஸ்தவ எல்லைகள் வளரும். அதனால தான் இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் கிறிஸ்தவமாக பார்க்கப்படுகிறது போலியாக இருக்கிறது. பெரும்பாலும் கிறிஸ்தவ ஊழியங்களாக பார்க்கப்படுகிறது போலியாக இருக்கிறது. பெரும்பாலான கிறிஸ்தவ சபைகள் போலியாக இருக்கிறது. ஏன்னால் அடிப்படை உபதேசம் எந்த போதகரிடத்தில் இல்லையோ அந்த போதகர் எவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்தாலும், அதனால் எத்தனாயிரம் பேர் சந்திக்கப்பட்டாலும் அவர்கள் சந்திக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் வருவதில்லை. அவர்கள் ஒரு போலியான மார்க்கத்துக்குள்ளே வருவாங்க. உண்மையான அடிப்படை உபதேசம் மனித வாழ்வை மாற்றுகிற, குணாதிசயங்களை மாற்றுகிற, கிறிஸ்துவுக்கேற்ற கனி கொடுக்கிற ஒரு ஜீவிதத்துக்கு வர வைக்கிற அந்த உபதேசம் இல்லைன்னு சொன்னால் அவர் எவ்வளவுதான் ஆசீர்வாதம், அற்புதம், அதிசயம், ஆராதனை அது இதுன்னு நிறைய காரியங்களை செஞ்சு, நிறைய ஊழியங்களை செஞ்சு, நிறைய பேருக்கு சுவிசேஷம் அறிவித்து எந்த காரியம் செய்தாலும் அவர் வழியாக ஒரு பெரிய சபை உருவாகலாம். அது 5000 10,000 20,000 50,000 கூட மாறலாம். மாறினாலும் அது ஒரு கிறிஸ்தவ தோற்றத்தை கொண்டதாக இருக்கும். ஆனால் கிறிஸ்துவனுடைய தன்மை அதில் இருக்காது, கிறிஸ்தவத்தினுடைய தன்மை இருக்காது. அதனால் கிறிஸ்துவுக்கு எந்த மகிமையும் சேராது, தேவனுடைய நோக்கம் நிறைவேறாது. அதனுடைய விளைவு போலி கிறிஸ்தவத்துடைய எல்லைகள் விரிவடையும். ஆகையால் தான் நிறைய பேர் பார்க்கும் பொழுது அவர் எவ்வளோ பெரிய ஊழியம் செய்கிறார், அவர் எவ்வளோ பெரிய சபையை கட்டியிருக்கிறார். ஆனால் எவ்வளவு சபை கட்டினாலும் சரி, அது மிஷினரி ஊழியமாக இருந்தாலும் சரி, சுவிசேஷ ஊழியமாக இருந்தாலும் சரி, சபை ஊழியமாக இருந்தாலும் சரி, எந்த ஊழியமாக இருந்தாலும் சரி, வேதாகமும் கூறுகின்ற அடிப்படை சுவிசேஷம் சொல்லப்பட்டு, ரட்சிப்புக்கேற்ற சுவிசேஷம் சொல்லப்பட்டு பரிசுத்தவான்களாக மாற்றுகின்ற 1 Corinthians 1 வாசிக்கிற பரிசுத்தவான்களாக மாற்றுகிற அந்த அடிப்படையில் ஒரு ஊழியக்காரர் செயல்படவில்லை என்றால் அந்த ஊழியத்தினுடைய விளைவுகளாக வருகிறவைகள் எவ்வளோ பெரிய மக்கள் கூட்டமாக இருந்தாலும் அதனால் கிறிஸ்துவனுடைய மந்தை பெருகுவதில்லை, அந்தி கிறிஸ்துவனுடைய மந்தை தான் பெருகும். போலி கிறிஸ்தவம் வளரும். வெளியே தோற்றத்துக்கு ஒரு பெரிய கிறிஸ்தவம் போல தோன்றும், ஆனால் உள்ளே போனால் எல்லாம் மாய்மாலமாக இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்க. அவங்க வெளியே பார்க்கும் பொழுது ஆட்டுத்தோலை போர்த்திக்கிட்டு வருவாங்க, உள்ளே அவர்கள் ஓநாய்களாக இருப்பார்கள். எனவே இந்த போலி கிறிஸ்தவத்தினுடைய அடையாளங்களை நாம் சரியாக புரிந்து கொண்டு மாயைக்குள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு உண்மையான சத்திய அடிப்படைகள் எந்த ஒரு ஊழியத்திலும் எந்த ஒரு ஊழியரிடத்திலும் இருக்கிறதா என்பதை நாம் வேத வெளிச்சத்தில் கண்டுணர்ந்து செயல்பட வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது.